மகாவதார் நரசிம்மா அப்படியான ஒரு படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்கு நேற்றைய தினம். அதாவது வேர்ல்டு வைடு ஒரு 5 மொழிகளில் ஒரு 1100 ஸ்க்ரீன்ஸில் உலகம் ஃபுல்லாக அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது என்ன மாதிரி படம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மகாவதார் நரசிம்மானா நரசிம்மாவனுடைய அவதாரம், அவருடைய வாழ்க்கை, அவர் அவதாரம் எடுத்தது எதற்காக, பக்த பிரகலாதன் அப்படிங்கிற தன்னுடைய பக்தனை காக்கிறதுக்காக அப்படின்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு கதை, புரிஞ்ச ஒரு கதை. ஆனால் இப்போ இருக்கிற அந்த 2K கிட்ஸ் அண்ட் ஜென்சி கிட்ஸ் இவங்கெல்லாம் வந்து இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க, பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஒரு பார்த்திராத ஒரு நல்ல ஒரு புராண கதையை, நம்மளோட ஒரு கல்ச்சரோட ஒரு பிரதிபலிப்பை ரொம்ப அழகாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க விரும்புகிற ஸ்டைலில் கொடுத்துருக்காரு டைரக்டர் அஸ்வின் குமார். ஸோ இந்த படம் வந்து ஒரு அனிமேஷன் படமாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஆனால் அனிமேஷனில் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த கேரக்டரைசேஷன் ஆகட்டும், ஒவ்வொருத்தரோட முகமும் ரொம்ப தத்ரூபமாக வடிவமைச்சிருக்காங்க. இன்றைக்கி வந்து டெக்னாலஜி அவங்களுக்கு அவ்வளவு சூப்பராக கை கொடுத்துருக்கு. ஸோ இந்த படம் எல்லாருக்குமே இந்த கதையை பற்றி பெருசாக சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா எல்லாருக்கும் கதை தெரியும். இந்த படத்தை வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்ணி உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்பை வந்து அஸ்வின் குமாருக்கு வந்திருக்கு. அதற்கு அப்புறம் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அகோபிலத்துக்கு போய் ரிசர்ச் பண்ணி மொத்தமாக நரசிம்மரோட ஃபுல் கதையை அழகாக ஒரு திரைப்படமாக எடுத்திருக்காரு அஸ்வின் குமார். ஸோ இந்த படத்தை வந்து ஷாம் சிஎஸ் அவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. என்னடா அது நார்த் இந்தியாவில் ஒரு டைரக்டர் படம் எடுத்திருக்காரு, நம்ம சவுத் இந்தியாவில் அதுவும் வந்து ஒரு கிறிஸ்டியனாக இருக்கிற ஒரு இசையமைச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, உண்மையிலே இசைக்கு எப்படி மொழி கிடையாது, இனம் கிடையாது, மதம் கிடையாது அப்படிங்கிறோமோ அதுதான் இதில் நடந்திருக்கு. ஸோ ஷாம் சிஎஸோட ஒரு படத்தினுடைய இசை அவர் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கு. இமீடியட்டாக அவர் தான் என்னோட கதைக்கு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் வந்து ஒரு சிவன் பாடல் வந்து ஷாம் சிஎஸ் பண்ண இது அவ்வளவு சிவபக்தர்கள்லாம் விரும்பி கேட்குற பாடலாக இருக்கும். அந்த வகையில் இந்த மகாவதார் நரசிம்மா படத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு மியூசிக்கை ஷாம் சிஎஸ் கொடுத்துருக்காரு. அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு அப்புறம் அந்த படம் அவ்வளோ ஒரு சூப்பராக எலிவேட் ஆகி நிற்குது. ஸோ இந்த படத்தில் மேக்கிங்கே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது அந்த 2 அரக்கர்கள் பிறக்கறதுல ஆரம்பித்து அவங்க 2 பேரும் இரண்யகசிபும் இரண்யாக்ஷகன் அந்த 2 பேர் பிறந்து அவங்க எப்படிலாம் தொல்லை கொடுத்தாங்க தேவர்களுக்கு, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஒரு வரத்தை பிரம்மாட்ட வாங்கினாங்க, அந்த வரத்தின் வாயிலாக என்னென்ன பண்ணால் அவனுக்கு பிறக்கிற மகன் எப்படி வந்து மகா விஷ்ணுவனுடைய தீவிர பக்தனாக மாறினான், அந்த பக்தியின் அடிப்படையில் அப்பாவை எப்படி எதிர்த்தான், அந்த அப்பாவை எதிர்த்ததுக்கப்புறம் மகாவிஷ்ணு எப்படி இரண்யகசிபுட்டேருந்து தன்னோட பக்தன் பிரகலாதனை காப்பாற்றினார், எப்படி அவரை வதம் பண்ணார் அப்படிங்கிறதான் அந்த படத்தினுடைய ஃபுல் ஸ்டோரி. அதை வந்து அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிற பசங்க எல்லாம் வந்து போன உடனே நம்ம ஹாலிவுட் படங்கள் நிறையா பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு சீரியஸான படங்கள் ஹாரி பாட்டரில் ஆரம்பித்து மார்வெல்லேருந்து அத்தனை படங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். அதில் பார்த்த ஒரு பிரம்மாண்டம், அதில் பார்த்த ஒரு கேரக்டரைசேஷன், ஸ்பைடர்மேன் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு ஹீரோயிசம் உள்ள ஒரு கேரக்டரைசேஷனை அழகாக நம்ம மகாவிஷ்ணு ஹீரோயிசம் பண்ணால் எப்படி இருக்கும் அதை தான் நரசிம்மா படத்தில் டைரக்டர் பண்ணியிருக்காரு. அவ்வளவு அற்புதமாக இருக்குது. ஸோ இந்த படத்தை வந்து க்ளீன் ப்ரொடக்ஷன்ஸ் சார்பில் தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தை பார்த்த வந்து கர்நாடகத்தை சேர்ந்த ஹொம்பாலா ஃபிலிம்ஸ் அவங்க தான் இந்த KGF படத்தெல்லாம் பண்ணாங்க. அவங்க இந்த படத்தை பார்த்த உடனே நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லி 5 மொழியில் அதை தயாரிக்க சொல்லி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டுமல்ல, அந்த டைரக்டருக்கு வந்து மகாவிஷ்ணுனுடைய 10 அவதாரங்கள் இருக்குது இல்லையா, அந்த 10 அவதாரத்தையுமே படமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரும் ஓகேன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த 5 வருஷத்தில் மிச்சம் இருக்க அந்த 9 படங்களும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இதிலே வந்து எண்டில் வந்து அடுத்த படத்தினுடைய லீடு கொடுத்துட்டாரு டைரக்டர். ஸோ பரசுராம் அதுதான் வந்து 6வது அவதாரம் மகாவிஷ்ணுவோட, அந்த 6வது அவதாரத்தை அடுத்த படமாக கொண்டு வர போகிறாரு. ஸோ இது ஒரு ஆர்டராக வரப்போகிறதில்ல, ஒரு ஷஃபுலாகி தான் வரப்போகுது. இதில் எல்லாம் ராமர் அவதாரம் இருக்க போகுது, கிருஷ்ண அவதாரம் இருக்க போகுது, மச்ச கூர்ம, பரசுராம, ராம, கிருஷ்ண, கல்கி, பலராம, இப்படி எல்லாமே கொண்டு வர போகிறாங்க இந்த படத்தில். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. இப்போ இருக்கிற இந்த தலைமுறையினரும் நம்மளுடைய இதிகாசத்தையும் புராணத்தையும் நம்மளுடைய கல்ச்சரையும் பிரதிபலிக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணுனுடைய அவதாரத்தை ஒரு திரைப்படமாக பார்த்து என்ஜாய் பண்ண போகிறாங்க. நிச்சயமாக ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய தீனி போடும். தயவு செஞ்சு குழந்தைங்களோட போய் தேட்டரில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பரான படம். அந்த மேக்கிங்காக மிரட்டி இருந்தாங்க. உண்மையிலே இந்த படம் வந்து இப்போ இருக்கிற இந்த பாரத தேசத்துக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு ஒரு தேவையான படமாக இருக்குது. முந்தையெல்லாம் வந்து தாத்தா பாட்டி இருப்பாங்க, குழந்தைகளுக்காக சொல்லிவிடுவாங்க. இப்போ அது மாதிரியான ட்ரெண்டே மாறி போச்சு. ஸோ எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க.
அதுக்கப்புறம் வந்து லிவிங் டுகெதர் கலாச்சாரம் வந்தாச்சு. ஒரு குழந்தை தான் வச்சுருக்காங்க, கூட விளையாடக்கூட பசங்க கிடையாது. அவங்களுக்கு கதைன்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே யாருமே பெரியவங்க வீட்டில் இருக்கிறதில்ல. ஃபுல்லாக வளர்கிறது எல்லாமே சோஷியல் மீடியாவை பார்த்து தான் அந்த குழந்தை வளருது. எவ்வளவு ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கணுமோ அவ்வளோ நெகட்டிவ் எனர்ஜி பசங்க கிட்ட இருக்குது. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு தர்ம சிந்தனை, கடவுள் பக்தி அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சு. அதெல்லாம் வரணும் அப்படின்னா இது போன்ற படங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும், அதை தான் நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு விமர்சனமே நான் உங்களுக்கு கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கிறேன். நிச்சயமாக இந்த மகாவதார் நரசிம்மா படம் குடும்பத்தினுடைய ஒவ்வொருத்தரும் பார்த்து ரசிக்க வேண்டிய ஒரு படமாக இருக்குது. அனிமேஷனில் இப்படி ஒரு படம் பண்ணலாமா அப்படின்னு வியக்க வச்சுருக்காரு டைரக்டர் அஸ்வின் குமார். அவருக்கு வந்து பெரிய ஹேட்ஸ்அப் சொல்லிவிட்டு இந்த படத்துக்கு நம்ம விஜய் டாக்கீஸில் ரேட்டிங் 4.